சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். உன்னை நான் ஒவ்வொரு நாளும் கண்காணித்து கொண்டேதான் இருக்கிறேன். ஆனால் இறைவன் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்து நம்மை கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் பயமும் உன்னில் இருந்தால் போதும். துன்பங்கள் அனைத்தும் விரைவில் உன்னை விட்டு விலகும். உன்னை யாராவது கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே நீ எந்த தவறையும் செய்ய மாட்டாய். தவறான வழியில் அடியெடுத்து வைக்கவும் மாட்டாய். காரணமே இல்லாமல் உனக்கு நடக்கும் விஷயத்திற்கு காரணம் பல இருக்கிறது. அது எது வேணாலும் இருக்கட்டும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். நீ இழந்தது இழந்தவையாகவே இருக்கட்டும். போனது போனவையாகவே இருக்கட்டும். என் அன்பு குழந்தையே, இனி நடக்கப் போகும் மாற்றத்தை உன் வாழ்க்கையில் பார்த்து நீ அதிசயிக்கப் போகிறாய். என் மீது நம்பிக்கை வை என் பிள்ளையே. அனைத்தையும் அறிந்தவன் உன் சாயிநாதர். அனைத்தையும் செய்பவர் உன் சாயிநாதர் தான். செயலும் நானாகவே இருப்பேன். அதற்கான விளைவுகளும் நானாகவே இருப்பேன். என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கிற போது எதற்காக நீ தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும்? உனக்கு சொந்தமானதை பெற நான் உனக்கு நிச்சயமாக உதவுவேன். அதை உன்னிடமிருந்து யாருமே பறிக்க முடியாது. கவலை என்பதை உன் மனதிலிருந்து அழித்துவிடு என் பிள்ளையே. நீயே உன்னை விரோதியாக்கிக் கொள்வதற்காகவா உன்னை படைத்து காத்து உன்னிடம் நான் வந்திருக்கிறேன்? எனது அன்பாலும் அருளாலும் ஆசிர்வாதத்தாலும் இன்றோடு உன் துன்பங்கள் எல்லாம் விலகி உனது வேண்டுதல் நிறைவேறி உனது குடும்பமும் தொழிலும் நீ நினைத்ததை விட மிக சிறப்பாக இருக்கப் போகிறது. இனி வரும் நாள் எல்லாம் உனக்கு வெற்றிகரமான நாளாகவே இருக்கப் போகிறது. இதுவரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இன்னும் 9 தினங்கள் காத்திரு. உன் புதிய வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது, துவங்கப் போகிறது. அந்த பொக்கிஷமான வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் மன நிறைவோடும் வாழலாம் என்று யோசனை செய்து கொண்டே இரு. அதற்காக ஆயத்தமாகு. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. எப்பொழுதும் நம்பிக்கையுள்ளவனாகவும் பொறுமையாளனாகவும் இருந்தாலே போதும். உனக்கு வர வேண்டியது அனைத்தும் உன்னை தேடி தேடி வரும். அந்த வேலையை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் சோதனை மட்டுமே வருமே தவிர வீழ்ந்து விடமாட்டான். உலகம் போற்றவே அவன் வாழ்வான். அதே போல தீயவன் நன்றாக வாழ்வது போலத்தான் தோற்றம் இருக்கும். ஆனால் கடைசியில் அவன் என்ன ஆகுவான், அவன் வாழ்க்கை என்ன ஆகும் என்பதை பொறுத்திருந்து நீயே பார். அதை பார்க்கும் பொழுது அன்று வாயடைத்து நிற்பாய். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. எப்பொழுதும் என்னை மட்டுமே பார். நீ என்னை மட்டும் பார்த்தாலே போதும். உன்னில் இருக்கும் பாதி பிரச்சனை தீர்ந்துவிடும். உன் மனதில் இருக்கும் வேதனையை இறக்கி வைக்கவும் முடியாமல் சுமக்கவும் முடியாமல் நீ கதறும் கதறலை என் காதுகளில் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது குழந்தையே. என்னை காப்பாற்ற யாருமே இல்லை என் வாழ்க்கையில், என்னை மீட்டெடுக்க யாருமே இல்லை என்று மனக்குமுறலோடு என்னை விட்டுவிட்டு யார் யாரையோ போய் உதவிக்கு தேடுகிறாய். இதை பார்க்கும் பொழுது என் மனம் மிகவும் வலிக்கிறது என் குழந்தையே. உனக்காகவே நான் இருக்கிறேன். என்னை விட்டுவிட்டு ஏன் உன் மனவேதனையை மற்றவர்களிடம் போய் கொட்டி தீர்க்கிறாய்? உனக்கு செய்ய வேண்டியதை, உனக்கு கொடுக்க வேண்டியதை, உனக்கு வழங்க வேண்டியதை அனைத்தையும் தர உன் அப்பா காத்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? உன் வாழ்வில் உனக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நினைத்துப்பார். எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு துயரங்கள், எவ்வளவு சோதனைகள் அனைத்தையும் கடந்து வந்துதானே இருக்கிறாய். எப்படி இது முடிந்தது? மற்றவர்களாலா இது முடிந்தது? அல்லது நீயேவா அதை முடித்து வைத்தாய்? இல்லை குழந்தையே. உன் சாயப்பாவின் ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்ததனால் நீ வாழ்க்கையில் வென்றாய். அவ்வளவு சோதனைகளையும் மிக எளிதாக தாண்டி வந்த நீ இப்பொழுது ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஏன் இவ்வளவு வருத்தம் கொள்கிறாய்? அந்த தாங்க முடியாத பிரச்சனையே உன்னை
மாற்றி உன்னை ஜெயித்து வைக்க உன்னை அழைத்து வந்த எனக்கு இப்பொழுது இந்த சின்ன பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிக்க முடியாது என்று நினைக்கிறாயா? அப்படி நினைத்தால் அந்த நினைப்பை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. கணநேரம் போதும், அனைத்தையும் நான் மாற்றுவேன். கண்ணிமைக்கும் நேரம் போதும், உன் விதியை நான் மாற்றி காட்டுகிறேன். என்னை முழுவதுமாக நம்பு. நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சீர் செய்வேன். நிச்சயமாக சீர் செய்து உன் வாழ்க்கையில் பிரகாசத்தை உண்டு பண்ணுவேன். இன்னும் 9 நாட்கள்தான் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத மாற்றத்தை உன் வாழ்வில் பெறுவாய். நீ நினைப்பது எல்லாம் சர்வ நிச்சயமாக 100% நிறைவேறும். இன்னும் 9 தினங்கள்தான். சாயிநாதரே, சதா சர்வகாலமும் நான் உங்களையே நினைத்து கொண்டிருக்கிறேன். என் வேதனையிலிருந்து நான் வெளிவர எனக்கு வழிகாட்டுவீர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய பிரச்சனைகள் தலைக்கு மேல் வெள்ளம் போல் போய்கொண்டிருக்கிறதே என்று துடிக்கிற நீ என்னை முழுவதுமாக நம்பாமல் பலரிடம் போய் உன்னுடைய பிரச்சனைகளை கூறி அதற்கான தீர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். இப்படி மற்றவர்களை நம்பும் நீ ஏன் உன் சாயப்பாவை முழுவதுமாக நம்ப மறுக்கிறாய்? முழுமையாக நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்திருந்தால் உனக்கான ராஜ வாழ்க்கையை, அரச வாழ்க்கையை, அரசனாக உயர்த்தும் அந்த வாழ்க்கையை உன் சாயப்பா உனக்கு கொடுப்பேன் என்பது உனக்கு தானாகவே புரிந்திருக்கும். அது தெரியாமல் காரணமே இல்லாமல் உனக்கு நடக்கும் விஷயத்திற்கு காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறாய். ஏன் நடக்கிறது, எதுக்கு நடக்கிறது என்று காரணத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, அமைதியாக இரு. உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழப்போகிறது. இன்னும் 9 நாட்களில். இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். செல்வம் இல்லாதவர்கள் செல்வத்தை தேடி அலைகிறார்கள். பணம் இருப்பவர்கள் மன நிம்மதியை தேடி அலைகிறார்கள். ஆரோக்கியம் இல்லாதவர்கள் ஆரோக்கியத்தை தேடி அலைகிறார்கள். இறுதியில் இவர்கள் எல்லோருக்கும் கிடைப்பது என்ன என்று யோசித்துப்பார். வீண் அலைச்சல் ஒன்றுதான் அவர்களுக்கு மிஞ்சும். ஏனென்றால் யார் யாருக்கு எப்பப்ப என்னென்ன கிடைக்க வேண்டும் என்பது படைத்த இறைவனுக்கு தெரியும். வீணாக தேடி அலைந்து கொண்டே இருந்தால் அலைச்சல் தான் மிந்தும். கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்காது. எந்த நேரத்தில் எப்படி கிடைக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் கிடைக்கும். நாம் யோசிப்பதாலோ, சிந்திப்பதாலோ, ஆராய்வதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ, வேதனைப்படுவதாலோ, கோபப்படுவதாலோ எதுவுமே ஆகாது. நமக்கு என்று எழுதப்பட்டது நமக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைத்தே தீரும். இன்னும் 9 நாட்களில் உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். நினைத்தது 100% நிறைவேறும். நீ சந்தோஷத்தில் திக்கு முக்காடப் போகிறாய். ஓடோடி வந்து உன் சாயப்பாவிற்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். இது நடக்கும் பார். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இப்பொழுது உன் மனதிற்குள் என்ன ஓடிக்கொண்டிருந்தாலும், நீ உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருந்தாலும் சட்டென உன் அப்பாவின் காதில் சொல்லிவிடு. அதை கேட்ட தருணத்திலேயே என்னுடைய உதவி உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடே கேள். உன்னுடைய மாற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்முன்னே சர்வ நிச்சயமாக கேட்பாய், பார்ப்பாய். இதுவரை உன் வாழ்வில் சந்தோஷமின்மை, நிம்மதியின்மை, வேதனை எல்லாம் அதிகமாகத்தான் இருந்தது. உன் வாழ்க்கையே போராட்டக் களமாகத்தான் இருந்தது. அந்த போராட்டக் களத்திலிருந்து மீண்டு இப்பொழுது இந்த நிலைமைக்கு வந்து விட்டாய். நான் உன்னை வரவழைத்து விட்டேன். இதுநாள் வரை நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய். உன்னுடைய கர்ம பலன்களை முழுவதுமாக உன் சாய் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனி உன் வாழ்வில் நிம்மதியில்லை என்ற பேச்சிற்கு கூட இடமே இருக்காது. இனி உன் வாழ்வில் நீ உயரப் போகிறாய். எல்லோர் முன்னிலையிலும் உன் கைதான் ஓங்கி இருக்கும்.
உன்னுடைய வார்த்தைக்காக அனைவரும் ஏங்கி நிற்கத்தான் போகிறார்கள். உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் எல்லாம் உன்னுடைய பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். உன்னுடைய வார்த்தைக்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். இது சர்வ இனி அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகிறாய். நீ நினைத்தது எல்லாமே நடக்கப் போகிறது. என் அன்பு பிரியமே, மற்றவர்களை முழுவதுமாக நம்பு, நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையுமே முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் வாழ்வில் முழுவதுமாக நம்பு. உன்னை மட்டுமே முழுவதுமாக நம்பு. வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டால் வாழ்க்கைக்கான சுவாரஸ்யம் குறைந்துவிடும். என்ன நடக்கப் போகிறது என விதைக்கு தெரியாது, தெரியவும் முடியாது. விதையாகவே இருந்து விடுவது பாதுகாப்புத்தானதான். ஆனால் விதை மிகவும் கடினமாகவே இருக்கும். ஆனால் அது முளைவிடும் பொழுது மிக மிக மென்மையாகி விடுகிறது அந்த விதை. பல ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டும். அறியாததை நோக்கி நகர்கிறது. ஏன், எதற்காக, எங்கே என்று ஏதுமே அறியாமல் அந்த விதை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே பாதைதான் உனக்கும் குழந்தையே. மிக மிக அதிக துணிவு தேவைப்படுகிறது உனக்கு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. அனைத்தையும் பார்த்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே ஒரு மனிதனின் பணமும் வெற்றியும் ஒரு மனிதனை மாற்றிவிடாது, மாற்றவும் செய்யாது. மாறாக அவர்களின் உண்மையான குணத்தையே வெளிக்காட்டவே செய்யும். அதிலிருந்து நீ புரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதனின் குணம் என்ன என்பதை. தன்னம்பிக்கையோடு இருக்கும் ஒரு மனிதனுக்கு, தளராத இதயம் கொண்ட ஒருவனுக்கு இந்த உலகில் முடியாது என்று எதுவுமே இல்லை என் குழந்தையே. எனவே எப்பொழுதும் முடியாது என்று சொல்லாதே. முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் எண்ணம் போல் அனைத்தையுமே உன்னால் முடித்து விடலாம். எப்பொழுதும் தளராத இதயத்தோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் சாதித்து விடலாம் உன் எண்ணம் போல். சுமக்கத் தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபமாகவே இருக்கும். சாதிக்க பழகிவிட்டால் தடைகளும் சவால்தாகத்தான் இருக்கும். சுமக்கத் தெரிந்து கொள், சுமைகளை மிக சுலபமாக கடந்து விடலாம். பிரச்சனை வந்துவிட்டால் உடனே துவண்டு போய் உட்கார்ந்து விடாதே. நீ விழி மூடியிருந்தாலும் கதிரவன் கதிர் எழுப்பாது, நிற்கவே நிற்காது. கதிரவன் கதிரை எழுப்பிக் கொண்டுதான் இருப்பார். நீ ஓரமாக ஒதுங்கி நின்றாலும் கூட உன் பிரச்சனை உன்னை விட்டு எப்பொழுதும் விலகாது. உனக்கு என்று வர வேண்டியது நீ எந்த தொலைவில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். எனவே என் குழந்தையே, எதுவானாலும் எதிர்த்து நின்று போராடு. துணிவிருந்தால் மட்டும் அனைத்தையும் உன்னால் மிக சுலபமாக சாதித்து விடலாம், ஜெயித்து விடலாம், வெற்றியை நிலைநாட்டி விடலாம். எதையும் கண்டு அஞ்சாதே. உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னை என் பார்வை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. எதுவுமே உன்னை தவறாக நெருங்கும்படி நான் அனுமதிக்கவே மாட்டேன். நான் அனுமதித்தாலும் அது உன்னை நெருங்கும்படி நான் விடமாட்டேன். ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கும் பொழுது, அந்த நாள் விடியும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடுதான் அந்த நாள் துவங்குகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது அது உனக்கான ஒரு அனுபவமாகவே இருக்கிறது. அந்த அனுபவத்தை பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற சிந்தனையை மேலோங்க செய். எப்படி வாழ்ந்தால் வாழ்வில் சிறக்கலாம், ஜெயிக்கலாம் என்ற சிந்தனையை எப்பொழுதும் உன் மனதிற்குள் ஓட்டிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சிந்தனை போல், உன்னுடைய நினைப்பு போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும், சாதகமாகவே நடக்கும். உன் வாழ்க்கைக்கு நல்ல நல்ல மாற்றங்களை தர வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பா கையில் இருக்கிறது. நான் எப்பொழுதும் பொறுப்பிலிருந்து மீளவே மாட்டேன். அப்படிதான் குழந்தையே, உன்னுடைய எண்ணமும் பயமும் இருக்க வேண்டும்.
உன்னை யாராவது கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே நீ எந்த தவறையும் செய்யவே மாட்டாய். எல்லார் போலையும் உன்னையும் நான் சரிசமமாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறேன். உனக்கு கேட்பதையெல்லாம் கொடுத்து, உனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வழங்கி, உன்னை சிம்மாசனத்தில் கம்பீரமாக உட்கார வைக்கப் போகிறேன் என் பிள்ளையை. அனைத்து பிரச்சனைகளையும் எப்பொழுதுமே உன் தலையில் வைத்துக்கொண்டு சுமந்து கொண்டே சென்று கொண்டிருந்தால் அதற்கு காரணம் நீதான். உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்கள் அல்ல அதற்கு காரணம். நீதான் தேவையில்லாததையெல்லாம் உன் தலையில் சுமத்தி கொண்டு நான் பிரச்சனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சோகங்கள் முடிவதே இல்லை, எப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்புவதால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? உன் வீட்டிலும் உன் வாழ்க்கையிலும் நடக்கும் பிரச்சனைகள், அனைத்து பிரச்சனைகளையும் உன் தலையில் சுமத்தி வைத்துக்கொண்டு உன் வேலையையும் நீ சரிவர செய்யாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மனக்குழப்பங்களோடு வைத்துக்கொண்டு நான் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உன் வேலையை கூட செய்யாமல் இருப்பதால் நீயே உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மன வேதனைப்பட வைக்கிறாய். உன்னுடைய அன்றாட வேலைகளை கூட நீ செய்ய முடியாமல் போனால் அதற்கு காரணம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல, உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்களும் அல்ல, நீயேதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். என் குழந்தையே, நீ அழும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் என் மனம் துடிக்கின்ற துடிப்பு வேறு யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டுமே தெரியும். பொறுமையோடு காத்திரு கண்மணி. உன் காதில் நல்ல செய்தி வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை, எல்லாம் கூடி வரும் நேரம் பார்த்து நீ நான் கஷ்டங்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். முதலில் புலம்புவதை நிறுத்திவிடு. வரப்போவதை நினைத்து எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்து பழகு. வருவதை நினைத்து பயப்படாதே, முடிந்ததை நினைத்தும் வருந்திக் கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அதை அனுபவித்துக்கொள். உன் வாழ்வில் கூடிய விரைவில் ஒரு நல்ல திருப்பம் வந்தே தீரும். அனைவருக்குமே அற்புதமும் அதிசயம் நடக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கும் சில காலமும் சில நேரமும் எடுக்கத்தான் செய்யும். அதுவரைக்கும் நீ பொறுமையாக இருக்கிறாயா என்பதுதான் நான் உனக்கு வைக்கும் சோதனை, உனக்கு வைக்கும் மிக பெரிய பயிற்சி. நீ என்னை இறைவனாக நினைத்தாலும் சரி, கடவுளாக நினைத்தாலும் சரி, உன் அப்பாவாக நினைத்தாலும் சரி, உன் தாயாக நினைத்தாலும் சரி, நான் உன்னை எப்பொழுதும் என்னை மட்டுமே சிந்தித்து கொண்டிரு, என்னை மட்டுமே பூஜித்து கொண்டிரு என்று எப்பொழுதும் சொன்னதே இல்லை. அதற்கு மாறாக நீ என்மேல் எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாயோ அதற்கா பல மடங்கு மேலாக நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் மன வேதனைகள் அனைத்துமே விரைவில் உன் மனதை விட்டு நீங்கிவிடும், மறைந்தும் விடும். நீ நினைக்கும் அனைத்துமே நிறைவேறிவிடும். மனசஞ்சலம் கொள்ளாதே என் பிள்ளையே. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக, பக்கபலமாக. நமக்காக யாருமே இல்லை என்று கவலைப்பட்டதெல்லாம் போதும். நான் இருக்கிறேன், எப்பொழுதும் சாயப்பா இருப்பார் என்ற மன நிம்மதியோடு நகர்ந்து கொண்டே இரு உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும். ஏனென்றால் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் முழுமையாக இருக்கிறது. சில சமயம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்று யோசிக்க வேண்டுமே தவிர, என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது, நான் சோகத்திலேயே இருக்கிறேன், பிரச்சனைகள் மட்டுமே என் வாழ்க்கையில் வருகிறது என்று யோசித்து கொண்டு இருக்காதே. யாராவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு எப்படி உதவி செய்யலாம் என்பதை நான் யோசித்து கொண்டுதான் இருக்கிறேன். என் விழிகள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது எப்பொழுதுமே. கவலைப்படாதே என் பிள்ளையே. ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாகவோ வந்து உனக்கு கொடுக்க வேண்டியதை, உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நான் உன்னை பார்த்து விட்டேன்.
முழுமையுமாக என்னுடைய பார்வை உன்மீது விழுந்து விட்டது. இனி என் ஆசி உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். என்மேல் முழுவதுமாக நம்பிக்கை வை. நான் இருக்கிறேன் பிள்ளையே. எப்பொழுதுமே சில காரணங்கள் உன்னை மகிழ்விப்பதாகவே இருக்காது. நீ எதை இல்லை என்று நினைக்கிறாயோ அதுதான் ஒரு காரணமாக உன் கண்முன்னே வந்து நிற்கும். இது சாதாரணமானவர்களுக்கு புரியவே புரியாது. அனுபவப்பட்டவர்களுக்கு மட்டுமே இது புரியும். அப்பா சொல்வதின் சூட்சமும் புரியும். குழந்தையே, உன் வீட்டில் பல நாட்களாக இருந்த துன்பமும் கஷ்டமும் இனி மகிழ்ச்சியாக மாறும். என் பிள்ளைக்காக ஒரு நல்ல நாளை பார்த்து வைத்திருக்கிறேன். நிச்சயமாக அந்த நாளில் உன்னுடைய எல்லா எண்ணங்களும் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே உனக்கு வேண்டாம். ஒரு விஷயம் உன் வாழ்வில் நடந்தால் அந்த விஷயம் எதற்காக நடக்கிறது, யார் செய்திருப்பார்கள் என்று யோசிப்பதை விட அது அதனுடைய இயல்பு என்று விட்டுவிட்டு உன் கடமையை நீ செய்து கொண்டே இரு. குழந்தையே, நான் உனக்கு கொடுக்க நினைப்பது நீ நினைப்பதற்கு மேலாக ஒரு படி மேலாகவே இருக்கும். நான் எப்பொழுதும் என் பிரியமான கண்மணியின் முகத்தை, சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க ஆசைப்படுகிறேன். நீ முகத்தை சந்தோஷமாக வைத்துக்கொள். உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். தானாகவே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன் முகத்தில் வந்து குடிக்கொள்ளும். புரிந்தாலும் என்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் உன் மனதில்தான் ஏகப்பட்ட கஷ்டங்களும் குழப்பங்களும் சூழ்ந்து கொண்டுள்ளதே. நீ எப்படி சந்தோஷ தருணத்தை உணர்வாய்? நான் வரும் தருணத்தையும் எப்படி உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? அதனால்தான் நிம்மதியே இல்லாமல் அங்கும் இங்கும் அல்லாடிக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு ஈடேறும் நேரம் மிக தொலைவில் இல்லை. நம் வாழ்க்கையில் திருப்பம் வராதா, நம் வாழ்க்கையிலும் ஏற்றம் வராதா என்று நினைத்து நினைத்து நிம்மதி இல்லாமல் பல நேரங்களில் சோர்வாக காணப்படுகிறாய். உன்னை பார்ப்பதற்கு என் மனது தாங்கவே முடியவில்லை. என்னுடைய அன்பான குழந்தை இப்படி வேதனைப்படுவது, கண்ணீர் சிந்துவதை பார்க்க சகிக்கவே முடியவில்லை உன் அப்பாவிற்கு. குழந்தையே, நிம்மதியே இல்லாமல் நடமாடிக்கொண்டிருக்கும் உனக்கு நல்ல செய்தி தருவதற்காகவே, திடீர் திருப்பம் ஏற்படுத்துவதற்காகவே, மகிழ்ச்சியான செய்தியை உன் காதுகளுக்கு வந்து சொல்வதற்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் நான் உன் இல்லத்திற்கு வருவேன். வந்து செய்தி சொல்வேன். எதை நினைத்தும் கலங்காதே. இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கும் இந்த சூழ்நிலையும் மாறும். மாற்றம்தான் மாறிக்கொண்டே இருக்கும். எந்த விஷயம் உன் மனதை போட்டு காயப்படுத்துகிறது, எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறது என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அந்த விஷயத்தை உனக்கு சாதகமாக முடிக்க நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறதோ அவர்களுக்கு பதில் சொல்லவும், அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கவும் நான் ஆயத்தமாகிவிட்டேன். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை திடீர் திருப்பமாக கொண்டு வர நான் முடிவெடுத்து விட்டேன். உன் சாயப்பாவின் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அப்பாவின் அசரீறு வாக்கு கேள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. உனக்கு நிச்சயமாக பலிக்கும். என் பிரியமான குழந்தைக்கு பலிக்காமல் வேறு யாருக்கு பலிக்கப் போகிறது? எனவே என் குழந்தையே, பொறுமையாக இரு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை கவனித்துக் கொண்டே இரு. உன்னிப்பாக நோக்கிக் கொண்டே இரு. திடீர் திருப்பமாக ஒரே நொடியில் கூட உன் வாழ்க்கை கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாமே மாறப்போகிறது. நீ அந்த அதிசயத்தை பார்த்து பிரமிப்பாக நிற்கத்தான் போகிறாய். உடனே ஓடோடி வந்து உன் சாயப்பா கால்களில் விழுந்து நன்றி சொல்லத்தான் போகிறாய். நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் இரு. இனி உன் வாழ்வில் எல்லாமே மாறப்போகிறது. மங்கள செய்தி, இனிப்பான செய்தி உனக்காகவே காத்திருக்கிறது. உன் கஷ்டங்கள் விலகும் இனிய நாளாக இனிவரும் நாட்கள் மாறப்போகிறது. எனவே என் குழந்தையே, பொறுமையாக இரு. பொறுமை என்பது மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது. அது மட்டும் அல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை.
உனது விருப்பத்திற்கு மாறாக எதுவாது நடந்தால், ஏதாவது உனக்கு நடைபெற்றால் அதை எதிர்த்து நின்று போராடு. அப்பொழுதும் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து விடாதே உன் சாயப்பா சொன்னதற்காக. எது நடந்தாலும் என்ன நிகழ்ந்தாலும் நான் பொறுமையாக இருப்பேன். அனைத்தையும் என் சாயப்பா காலடியில் சமர்ப்பித்து விடுவேன். என் வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதில் சொல்லிக் கொண்டே இரு. எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை உன் மனதில் மட்டும் வைத்துக்கொள். தீய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதே. மற்றவர்களை மறந்தும் கூட காயப்படுத்தாதே. தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் போட்டு குழப்பாதே. அமைதியாக இரு. அனைத்தையும் அப்பா பார்த்து கொள்ள இருக்கும் பொழுது வீணாக உன் மனதிற்கு கவலையை இடம் கொடுக்காதே.